கனி கஷ்டப்பட்டு அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து பார்த்தாங்க. அவங்க பிள்ளைங்களை வந்து பார்த்தாங்க. 2 பொண்ணையும் ஹக் பண்ணாங்க. கனியோட பெரிய பொண்ணு பேர் தஷ்மை, சின்ன பொண்ணு பேர் தியா. தியா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா பிக் பாஸ் பார்க்க ரொம்ப சேடாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிள்ளைங்கள பார்த்தா வளர்ந்து இருக்குங்க, ஆனால் ஒரு மெச்சூரிட்டி இன்னும் வரல. அவங்க பெரிய பொண்ணு சொல்கிறாங்க, நான் பிக் பாஸ் பார்க்குறேம்மா, எக்ஸாம் இருக்குது, இருந்தாலும் நான் பிக் பாஸ் விடாமல் பார்த்துட்ருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. அப்பா வரலம்மா, அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க ரெண்டும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மோசமான பேர்லாம் கொடுத்தாங்க. அநியாயமாக அபாண்டமாலாம் பழிய போட்டாங்க. பெத்த பொண்ணுங்களே அவங்க அம்மா இப்படி பேசுகிறது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அரோராவை ஹக் பண்ணுறாங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரோரா சொல்லுவாங்க, நான் உங்கள் அம்மாவை நிறைய டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கனி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து விஜய் வராங்க. சபரி, கமருதீன், வினோத்லாம் விஜயை மறைச்ச மாதிரி கூப்பிட்டு வராங்க. கனி பார்த்தோன்னே ரொம்ப அழுதுறாங்க. விஜயை பார்த்துட்டு, உன் புருஷன் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறாருடி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நிலன் கூட கனி அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நிலனுங்கிறது விஜயோட பையன், ஏன் அவனையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கனி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா நல்லா இருக்காரான்னு கேட்குறாங்க. அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் பார்வதிகிட்ட போகிறாங்க. 2 பேருமே ஹே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரையும் பார்க்கவே ரொம்ப செம்ம காமெடியாக இருந்துச்சு. 2 பேர்த்துக்குமே நிறையா சண்டை ஏற்கனவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் திவ்யாவை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாங்க, எங்கள் அக்காவுக்கு மேக்கப்லாம் போட்டுட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. கனியோட 2வது பொண்ணு என்னென்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப தேம்பி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க.